1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் உரிமைத் தொகை மூலம் தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பலனடையும் பெண்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய்க்கு பதிலாக 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. பலருக்கும் இது இன்ப அதிர்ச்சியை கொடுக்க சில நிமிடங்களில் முதலமைச்சரின் அறிவிப்பு வீடியோவும் வெளியானது. இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒரே மாதத்தில் 5,000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை அளிக்கப்பட்டதற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்கினார். உரிமைத் தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். மகளிர் உரிமை திட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. கடந்த மாத உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகை 4,000 ரூபாயுடன் இந்த மாதம் 5,000 ரூபாய் என 2 மாதங்களுக்குள் 9,000 ரூபாயை அரசு வழங்கியுள்ளது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த பெண்கள் முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றியை தெரிவித்தனர். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். இதனிடையே தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக மகளிர் உரிமைத் தொகையாக 5,000 ரூபாயை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் கோடை காலமே வரவில்லையா எனவும் கோடைகால சிறப்பு நிதியை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிப்பதாக தாவிக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களால் பலமுறை புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறித்து தான் பேச விரும்பவில்லை என அதிமுகவை மறைமுகமாக சாடினார். என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு.
ஈரோடு கூட்டத்தை தொடர்ந்து 55 நாட்களுக்கு பிறகு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் வாக்கு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என EPS விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாடுதான் தனது வீடு என்று பதில் கூறினார் விஜய். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். ஆட்சியில் பங்கு விவகாரம் தமிழக அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்க அது குறித்தும் விஜய் பேசினார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாறா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவை விஜய் விமர்சிப்பதில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வரும் நிலையில் நடப்பது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தானே என்று பேச ஆரம்பித்தார் விஜய். இல்ல, நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ்குள்ள எதுக்கு கல்லெறியணும்? தேர்தலுக்கான தாவேகா வாக்குறுதிகள் பற்றியும் குறிப்பிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு, தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும். இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவுக்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் DGP நியமனம் எப்பொழுது என்றும் கேள்வி எழுப்பினார். நிகழ்ச்சியில் விஜய்க்கு வேல் மற்றும் சாட்டை பரிசளிக்கப்பட்டது. சேலத்தில் விஜய் பரப்புரையின் போது நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தில் வருமானம் ஈட்டிய ஒரே நபர் உயிரிழந்ததால் அவரது மனைவி, குழந்தைகள் நிர்கதியாக பரிதவிக்கின்றனர். கரூர் துயரம் ஏற்படுத்திய வடு ஆறுவதற்குள் சேலத்தில் விஜய் பரப்புரையில் மற்றொரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சீலநாயக்கன்பட்டியில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கடுமையான வெயில் காரணமாக நபர் ஒருவர் மயங்கி விழுந்தார். முதல் உதவிக்கு பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 37 வயதான சுராஜி என்பதும் 25 ஆண்டுகளாக சேலத்தில் தங்கி வெள்ளி வேலையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. சுராஜி உடலை கண்டு அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். நண்பரிடம் பாஸ் பெற்று கூட்டத்திற்கு சென்ற சுராஜ் கடும் வெயிலில் சுருண்டு உயிரிழந்துள்ளார். அவருக்கு ஏற்கனவே இதய பிரச்சனை இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதை உறவினர்கள் மறுத்தனர். உடம்பு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் அவரு. நல்லா காலையில பேசிக்கொண்டு போறவர் தான் அவரு.
சார் இதுக்கு முன்னே இதே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பண்ணாங்க, ஆப்ஷன் பண்ண கிடையாது, செக் பண்ணி பார்த்தாரு ஒரு தடவை. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மருத்துவமனையில் தாவேகாவினர் கூடியிருந்த போதும் அவர்கள் வாகனத்தை இடித்ததாக கூறி செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். ஆத்திரத்தில் கைகலப்பிலும் தாவேகாவினர் ஈடுபட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் மூண்டது. இதில் ஒருவர் காயமடைந்தார். செய்தியாளர்களின் வாகனத்தில் ஏறியும் தாவேகா ஆதரவாளர்கள் அடாவடியில் ஈடுபட்டனர். இதனிடையே தாவேகா பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் மனைவி, குழந்தைகள் இனி என்ன செய்வார்கள் என அக்கம் பக்கத்தினர் வேதனையோடு கூறினர். அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, போகிற இடமும் தெரியாது. இன்னைக்கு எப்படி அந்த மனசன் போனானோ தெரியலப்பா. அந்த காலையில் தான் இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னான், அந்த பூவை ஏங்க பிக்கிறீங்க, அழகா இருக்குது, அது அந்த உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னானா. அவன் உயிர் போயிடுச்சு அப்பா, இன்னைக்கு அனாமத்தா போயிடுச்சு. அந்த பிள்ளை எப்படி பொழைக்கும்? காலைல கூட போறப்ப கூட பேசிட்டு தான் போனாங்க. இந்த அக்கா கூட உங்களுக்கு எப்படி நான் கிடைச்சிச்சு டோக்கன், இவ்வளவு பேருக்கு தான் அலோடுன்னு சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னப்போ, இல்ல யாரோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டுமா, நான் எனக்கே ஓசில போறேன், நீ எதுக்கு போறேன்னு சிரிச்சுக்கிட்டு பேசினார். பேசிட்டு போனவர் ஒரு அரை மணி நேரத்துல இந்த மாதிரி சொல்றது எங்களால நல்ல மனுஷன். அந்த விஜய் சார் பார்த்து அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுச்சு. சேலம் கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சுராஜுக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்லை, நாங்கள் அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேட்டுட்டு தான் சொல்கிறோம். அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தவர், அவருக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இரவு நேரங்களில் கூட்டத்தை நடத்தினால் மக்கள் வெளியேறுவதில் சிரமம் ஏற்படும் என்பதற்காகவே பகலில் கூட்டத்தை நடத்துவதாக நிர்மல்குமார் தெரிவித்தார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். திருத்தணியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளுடன் வங்கி கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த காட்சிகளை இவை. 3 மாத நிலுவைத் தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை என மொத்தம் 5000 ரூபாயை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகள் மற்றும் இ-சேவை மையங்களில் பெண்கள் அதிக அளவில் குவிந்தனர். இத்தொகை குடும்ப செலவுகளுக்கு பெரிதும் உதவுவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ரொம்ப நன்றி. திடீர்னு எங்களுக்கு இது மாதிரி 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. ஒரு பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் உதவுது, பீஸ் கட்டெல்லாம் உதவுது. மன்னார்குடியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் இ-சேவை மையங்களில் கைரேகை பதிவு மூலம் பணத்தை பெற நூற்றுக்கணக்கான இல்லத்தரசிகள் நீண்ட வரிசையில் திரண்டனர். கூட்டம் அலைமோதிய நிலையில் பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள், அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், நீலகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 13 மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதே நாளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தகுதித் தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வரும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
அதன்படி தகுதி தேர்வை எழுத விரும்புவோர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2வது தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சமீபத்தில் குறைக்கப்பட்ட தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வரவிருக்கும் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வு மைய குளறுபடி விவகாரத்தில் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி நடைபெறவிருந்த குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு மைய குளறுபடி காரணமாக ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து பிற்பகலில் நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கான தமிழ் தகுதி தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. இந்த தேர்வுகள் வரும் மார்ச் 15ஆம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகலில் மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 2 உதவி பிரிவு அலுவலர் மற்றும் நிரலர்கள், 2 பிரிவு அலுவலர்கள் மற்றும் 1 சார் செயலாளர் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மேலும் துணை செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இத்தகைய தவறுகள் நிகழாமல் இருக்க கூடுதலான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் சென்னை எழும்பூரிலிருந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூருக்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை காலை 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 3 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் காலை 9:15 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று மதியம் 12 மணிக்கு தொடங்குகிறது. இதேபோல் சென்னை எழும்பூர் வேலூர் கண்டோன்மென்ட் இடையே முன்பதிவில்லா மெமு சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் 12 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு வேலூர் சென்றடையும். மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேலூரில் இருந்து புறப்படும் ரயில் காலை 9:15 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். பிப்ரவரி 15 மற்றும் 16 ஆகிய 2 தேதிகளிலும் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இடையே முன்பதிவில்லா சிறப்பு மெமு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை கவனம் ஈர்த்துள்ளது. காரைக்கால் வரிச்சிக்குடியில் இன்று பாஜக மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்ள தனி விமானம் மூலம் நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்திற்கு அமித்ஷா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு தங்கிய அமித்ஷா காலையில் ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் செல்கிறார். வரிச்சிக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமித்ஷா அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் பாஜக தேர்தல் மேலாண்மை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த திங்கட்கிழமை BL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டார். 4 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் BL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? சேலத்தில் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 2 வயது குழந்தையுடன் வந்த பெண்மணியிடம் பாதுகாப்பு குறித்து நியூஸ் 18 செய்தியாளர் கேள்வி எழுப்பிய காட்சியே இது. சீலநாயக்கன்பட்டியில் பகல் 12 மணி அளவில் நடந்த நிகழ்ச்சியை காண கொளுத்தும் வெயிலில் பெண் ஒருவர் தனது 2 வயது குழந்தையை தூக்கி வந்திருந்தார். வெயில் தாக்கத்தால் குழந்தை வாடிய நிலையில் அவரிடம் பாதுகாப்பு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வெற்றி கேள்வி எழுப்பினார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொது மனிதாபிமானமே இருக்காதாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதாபிமானமே இருக்காதா? உங்களுக்கு அக்கறையே இருக்காதா? உங்க வீட்டு பிள்ளை மணி வெயில் இவ்வளோ வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? தனியாக கட்சி தொடங்கி 1% வாக்குகளையாவது வாங்க முடியுமா என விஜய் கேள்வி எழுப்பிய நிலையில், நீங்கள் தனியாகவா வந்தீர்கள், பனையூர் பண்ணையாரங்கள் என விஜயை அதிமுக கடுமையாக தாக்கியுள்ளது.
தந்தையால் சினிமாவிற்கு வந்து ரஜினி, விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் செய்த விஜய் அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் லெகசியை திருடி காப்பி பேஸ்ட் செய்வதாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவின் எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீர்கள் என விஜயை வினவியுள்ள அதிமுக ஐடி விங், யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் ஒப்புவிக்கும் பனையூர் பண்ணையார் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என கடுமையாக தாக்கியுள்ளது. மற்ற கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்து கட்சி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் நடத்தி வரும் விஜய் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுப்பது சிரிப்பாக இருப்பதாக கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய அணிலாய் இருந்ததாக சொல்லிய விஜய்க்கு கரூர் சம்பவத்தின் போது எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்தோடு நடந்து கொண்டதாகவும் அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. FDFS டிக்கெட்டுகளை 2000 ரூபாய்க்கு விற்பதும் கொள்ளைதான் என குறிப்பிட்டு அப்படி பார்த்தால் விஜய்க்கு 30 ஆண்டுகள் கொள்ளை அனுபவம் இருப்பதாக கூறி கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க அங்கிள் எனவும் அதிமுக ஐடி விங் கடுமையாக விமர்சித்துள்ளது. திரிஷாவிடம் இருந்து விஜய் முதலில் வெளியே வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் நயினாருக்கு நாவடக்கம் வேண்டும் என தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளி வந்து நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் வந்து கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சியை சொல்லுங்கள். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிவித்த அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் கூறினார். மதுரை தெற்கு தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜா கண்ணப்பன் 2026 மட்டுமன்று 2031 திமுக தான் வெற்றி பெறும் என்றார். 150 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்க பாருங்க, எழுதிக்கிறேன், இன்னைக்கு எழுதிக்கிறேன். 170 தொகுதியில் நிற்பான், 150 160 தொகுதியில் ஜெயிப்பான், உதயசூரியன் ஜெயிக்கும். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையேதான் போட்டி எனவும் எதிர்க்கட்சியாக பாஜக தான் வரும் எனவும் அவர் தெரிவித்தார். நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்க்கட்சியாக வரப்போறது வந்து பிஜேபி தான், விலைக்கு வாங்கிடுவாங்க. பாஜகவில் உள்ளவர்கள் அனைவரும் கிரிமினல்கள் எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் பிரம்மாண்ட உணவு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நேற்று மாலை தொடங்கிய இந்த உணவு திருவிழாவை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட அரங்குகளை பார்வையிட்டார். தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த திருவிழா நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புகழ்பெற்ற உணவகங்கள் மற்றும் கைவினைப் பொருள் விற்பனையாளர்கள் பங்கேற்றுள்ளனர். பாரம்பரிய உணவு வகைகள் முதல் நவீன கால சுவைகள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மட்டுமின்றி பார்வையாளர்களை கவரும் வகையில் கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, மல்லர் கம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுக்கும் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உதகை அருகே கிராம மக்களின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த ரிவால்டோ யானை பரிதாபமாக உயிரிழந்தது. மசனக்குடி அருகே மாவனல்லா, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானைக்கு பார்வை குறைபாடு மற்றும் துதிக்கையில் காயம் ஏற்பட்டது. மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த 50 வயது மதிக்கத்தக்க யானை அவ்வப்போது மாயமாவதும் பின்னர் ஊருக்குள் சுற்றித் திரிவதும் வழக்கமாக கொண்டிருந்தது. துதிக்கையில் ஏற்பட்ட காயத்தால் உணவு உட்கொள்ளாமல் அவதியடைந்த ரிவால்டோ யானை கடந்த 3 மாதங்களாக எங்கு சென்றது என்பது தெரியாமல் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத்தோட்டம் பகுதிக்கு திரும்பியது. யானைகள் தாக்கியதில் ரிவால்டோ யானையின் உடல் மற்றும் வால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. பழங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கி கால்நடை மருத்துவர் ராஜேஷ் சிகிச்சை அளித்து வந்த சூழலில் ரிவால்டோ யானை எழுந்து கூட நிற்க முடியாமல் படுத்த படுக்கையானது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் கிராம மக்கள் கவலையில் மூழ்கினர். காதலர் தினத்தை ஒட்டி ரோஜா விற்பனை கடைகட்ட தொடங்கிய நிலையில் ஒரு பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அன்பின் வெளிப்பாடாக தங்கள் இணைக்கு ரோஜா பூ பரிசளிக்கப்படுகிறது. அன்பிற்கு விலை ஏது என்பதற்கு சான்றாக
திருவள்ளூர் உழவர் சந்தையில் ஒரு ரோஜா பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேபோல தர்மபுரி பூச்சந்தையில் ரோஜாவுக்கு கடும் கிராக்கி நிலவுவதால் பூங்கொத்துகள் ரகத்திற்கு ஏற்றபடி 600 ரூபாயில் இருந்து விற்பனையாகிறது. கொடைக்கானலில் காதலர் தின ஸ்பெஷலாக கொய்மலர்கள் அறுவடை களை கட்டியது. தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலங்களுக்கும் வண்ண வண்ண மலர்கள் ஏற்றுமதியாகின. கொழும்புவில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பின் காட்சிகள் தான் இவை. கொழும்புவில் நாளை நடைபெறும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் விளையாட இந்திய அணி இலங்கை சென்றது. கொழும்பு விமான நிலையத்தில் இலங்கை வீரர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்திய வீரர்கள் ஹர்தீப் சிங் உள்ளிட்டோர் நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பேருந்து மூலம் இந்திய வீரர்கள் நட்சத்திர விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அதன் பிறகு ஏறத்தாழ 4 மாத இடைவெளியில் இரு அணிகளும் மீண்டும் மல்லு கட்டுவதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு விருதுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி பேசினார். அப்போது தமிழக அரசின் விருது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளும் 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகளும் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான மாணவர் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. திரைப்பட விருது சிறந்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த நடிகைகளாக கீர்த்தி சுரேஷ், மஞ்சு வாரியர், அபர்ணா பாலமுரளி, லிஜோமோல் ஜோஸ், சாய் பல்லவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பு சட்டைங்கிற படம் 2016ல் ரிலீஸ் ஆனதுக்கு சிறந்த நடிகை அவார்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. சிறந்த நடிகைகளுக்கான விருதை நயன்தாராவுக்காக விக்னேஷ் சிவனும், ஜோதிகாவுக்காக சூர்யாவும் பெற்றுக்கொண்டனர். மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி ஆகிய திரைப்படங்களுக்காக இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், கோபி நயினார், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், வினோத்ராஜ், ஞானவேல், கௌதம் ராமச்சந்திரன் ஆகியோர் விருது பெற்றனர். திரு ராம் அவர்களையும், திரு விவேக் அவர்களையும், திரு திலீப் சுப்பராயன் அவர்களையும், திருமிகு வி.சி. சாத்தன்யா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு விருது வழங்கப்பட்டது. சவுத் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி அது மணிரத்னம் அவர்கள் இந்த மோஸ்ட் அட்வர்ஸ் சிச்சுவேஷனில் கோவிட் டைமில் அதை ஷூட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணார். அதோட ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தமிழக அரசு, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுதா கொங்கரா, அமீர், சமுத்திரக்கனி, யோகி பாபு, கோவை சரடா, துஷாரா விஜயன், கருணாகரன், அர்ஜுன் தாஸ், இசையமைப்பாளர் தமன், கவிஞர் கபிலன், அன்பு அறிவு, கருணா, சாண்டி, தாமரை உள்ளிட்டோரும் விருது பெற்றனர். 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா பெற்றார். அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது திரு ஆர் வேல்ராஜ் அவர்களை தயாராக இருக்கும். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஓய்வு பெற்ற நீதியரசர் KPK வாசுகி தலைமையில்
தேர்வு குழுவினருடைய பரிந்துரையின் அடிப்படையில் முழுக்க கிரெடிட் பேஸில் தான் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டதாக விளக்கமளித்தார். ஓய்வு பெற்ற நீதியரசர் திரும்ப KPK வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. எனவே முழுக்க முழுக்க கிரெடிட் பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. விருது பெற்ற கலைஞர்களும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கு கிடைச்சது அங்கீகாரம் தானே. அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு முதல் படம், எங்களோட அடையாளமே அந்த படம் தான். ஸோ அதுக்கு விருது கிடைச்சதுங்கிறது எப்போ கிடைச்சாலும் சந்தோஷம். நான் இதுக்கு முன்னாடி சிறந்த நடிகை வாங்கிட்டேன், சிறந்த நடிகை சிறப்பு பரிசு வாங்கிட்டேன். மகளிர் படத்துக்காக தான் நான் அந்த பரிசு நான் ஸ்டேட் அவார்டில் வாங்கினேன். சிறந்த குணச்சித்திரம் வாங்கியாச்சு. முதல் தடவையாக சிறந்த நகைச்சுவை. ரொம்ப 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 சந்தோஷம். 2018க்காக ஸ்பெஷல் ஆக்டர் அவார்டு கிடச்சிருக்கு ராட்சசன் படத்துக்காக. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு, என்னோட 17 இயர்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு. ஸோ அந்த அரசாங்கமே நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஊக்கம். அது ஒருத்தர் கிடைச்சாலே நாங்கள் எல்லாரும் கிடைச்ச மாதிரி தான். 5 பேருக்கு கிடைச்சிருக்குங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய கௌரவம். அடுத்தடுத்து பண்ண வேண்டிய படத்துக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக அமையும். எல்லாரோடையும் சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ எல்லாரையும் நான் ரொம்ப அன்போட ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் வித் லவ். இந்த படத்தை இவ்வளோ அசுரன் படத்தையும் அதுக்கப்புறம் நான் பண்ண படங்களையும் எனக்கும் இவ்வளோ பெரிய அன்பும் ஆதரவும் எல்லாம் கொடுக்குற தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். விருதாளர்கள் அனைவருக்கும் விருதுகளோடு சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜாவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராஜா சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த வாரம் மருத்துவமனைக்கு சென்றபோது ராஜாவின் குடும்பத்தினரிடம் அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று நேரடியாக சென்று அவரிடம் நலம் விசாரித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அங்குள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை சுமார் 1 மணி நேரம் சுற்றி பார்த்தார். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான வாராந்திர ரயில் சேவை நிரந்தர சேவையாக மாற்ற பரிசீலனை செய்யப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் மத்திய அரசு சார்பில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காட்டூர் ரயில்வே கேட் கூடுதல் நேரம் அடைக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெண்கள் பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி செய்து வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி 5 வகையான உணவுகளையும் பரிமாறினார். புதுக்கோட்டையில் பரப்புரையின் போது அதிமுக கூட்டணி கட்சிகளை பட்டியலிட்ட முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை தவறுதலாக உச்சரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பாரதிய ஜனதா கொடி இருக்கிறது, ஐஜேகே கொடி இருக்கிறது, அமமுக கொடி இருக்கிறது, பாமக இருக்கிறது, தாவேக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி உட்பட 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள உத்தரவில், தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த சிலம்பரசன் சென்னை சட்டம் ஒழுங்கு உதவி IGயாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மேற்கு காவல் துணை ஆணையராக இருந்த மதன் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை நகர காவல் தலைமையகத்தின் துணை ஆணையராக பணியாற்றிய விஜயகுமார் நெல்லை நகர மேற்கு துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் சிவராத்திரி முன்னிட்டு நடந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை திரளான மக்கள் கண்டுகளித்தனர். தென்காசி நகராட்சி கூட்டத்தில் மனைப்பிரிவு அனுமதி தொடர்பான தீர்மானத்தை எதிர்த்து பாஜக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக கவுன்சிலர் சங்கர் சுப்பிரமணியனுக்கும் சுயேட்சை கவுன்சிலர் ராசப்பாவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. ஒரு அதிகாரிக்கு மாட்ட மாட்டான். தாய்லாந்து
தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த லைன் ஏர்வேஸ் விமானத்தில் 3 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செல்ஃபி வீடியோ எடுக்கும் தானியங்கி கருவிக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட இந்த போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு 3 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணியாக சென்று போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை கைது செய்த அதிகாரிகள் சர்வதேச கடத்தல் கும்பல் பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வருவாய்த்துறையில் பணியாற்றும் சதீஷ்குமார் என்பவரின் இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் வந்து வாகனத்தை பிரித்து பார்த்த போதிலும் பாம்பு சிக்கவில்லை. இதனையடுத்து சதீஷ்குமார் இருசக்கர வாகனத்தை வாட்டர் சர்வீஸ் செய்யும் இடத்திற்கு எடுத்து சென்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மத்தூரைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான இடத்தை காண்பிக்காமல் உள்ளதாக புகார் தெரிவித்து வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு இலவச வீட்டுமனை கொடுக்கப்பட்ட இடத்தை காட்டவில்லை என்று பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அப்போது பேசிய போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அருள், மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் 1 வார காலத்திற்குள் அவர்களுக்கான இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அருகே மதுபோதையில் வடமாநில தொழிலாளர்களை தாக்கிய நபரை காவலர்கள் தேடி வருகின்றனர். கிழக்கு தெரு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் விடுதி கட்டுமான பணியில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்களை அவ்வழியாக சென்ற நபர் தாக்கியுள்ளார். காயமடைந்த வடமாநில தொழிலாளர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்கிய நபர் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் சாலையோரம் ஆரஞ்சு பழம் விற்கும் இளைஞர் ஒருவர் கையில் விலை உயர்ந்த ஆப்பிள் ஐபோன் வைத்துள்ளது இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. கூடையில் ஆரஞ்சு பழம் விற்கும் அவர் ஆப்பிளின் ஆரஞ்சு எடிசன் மாடலான ஐபோன் 17 ப்ரோ வைத்துள்ளார். சுமார் 1,35,000 ரூபாய் விலையுள்ள செல்போனை அவர் வைத்திருக்கும் வீடியோ நெட்டிசன்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. மாத சம்பளம் வாங்கும் தங்களால் கூட ஐபோனை வாங்க முடிவதில்லை என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் எக்ஸலேட்டரில் இருந்து கீழே விழுந்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. காசியாபாத்தின் இந்திராபுரம் பகுதியில் உள்ள மாலில் நின்றிருந்த அப்பெண்ணை ஒருவர் எக்ஸலேட்டர் பகுதிக்கு எடுத்து வந்தார். அதன் பின்னர் அப்பெண் எக்ஸலேட்டரில் இருந்து உருண்டு கீழே விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்பெண் போதையில் தவறி விழுந்தாரா அல்லது அவர் தள்ளிவிடப்பட்டாரா என்ற விவரம் தெரியவில்லை. மும்பை கோரேகான் பகுதியில் 45 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 9வது தளத்திலிருந்த படுக்கை அறையில் தீ விபத்து ஏற்பட்டு மின்சாதன பொருட்கள் வாயிலாக தீ பரவியதாக கூறப்படுகிறது. தீ பரவ ஆரம்பித்த நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி முதன்முறையாக கடந்த ஆண்டு வெற்றி பெற்றதையடுத்து நடந்த வெற்றி விழாவில் நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை கூறி இங்கு போட்டி நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டுக்கான போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது போட்டிகளை நடத்த கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தங்களது திருமணத்தை ஓடிடியில் வெளியிட ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா ஜோடி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இந்த ஜோடிக்கு திருமணம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களின் திருமணத்தை ஓடிடியில் வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பெரும் தொகைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் திருமணத்தை ஓடிடியில் வெளியிட ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா தரப்பு மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்க உள்ளார். தாரிக் ரஹ்மானின் அரசியல் வாழ்க்கை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவரான தாரிக் ரஹ்மான், முன்னாள் அதிபர் ஜியாவுர் ரஹ்மான் மற்றும் முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியா ஆகியோரின் மூத்த மகன். வங்கதேசம் பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக இருந்தபோது கிழக்கு பாகிஸ்தானில் பிறந்தவர். தாரிக்கிற்கு 4 வயது இருக்கும் போது 1971 பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்.
அதாவது அவரது தந்தை ஜியாவுர் ரஹ்மான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதால் அவரது குடும்பத்தையே கைது செய்தது பாகிஸ்தான் ராணுவம். பொம்மைகளுடன் விளையாட வேண்டிய வயதில் பாகிஸ்தான் ராணுவத்தின் துப்பாக்கிகளுக்கு நடுவே சிறையில் இருந்தார் தாரிக். பின்னர் வங்கதேசம் விடுதலை பெற்று ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதிபராக பதவியேற்றார். 1975ஆம் ஆண்டு நடைபெற்ற ராணுவ புரட்சிக்கு பின்னர் தாரிக்கின் தந்தை ஜியாவுர் ரஹ்மான் முக்கியத்துவம் பெற்றார். முதலில் ராணுவ சட்ட நிர்வாகியாக நாட்டை வழிநடத்திய அவர் 1977ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அதிபராக பொறுப்பேற்றார். ஆனால் 4 ஆண்டுகள் கழித்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது தாரிக் ரஹ்மான் 13 வயது இளைஞர். பின்னர் 1988இல் தனது தந்தை ஜியாவுர் ரஹ்மானின் சொந்த ஊரான போக்ராவில் சாதாரண உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு வயது 22. நாட்டின் அதிபரின் மகன் ஒரு சிறிய கிராமத்து கிளைக்கு சென்று உறுப்பினர் அட்டை வாங்கியது அக்காலத்தில் பெரிதாக பேசப்பட்டது. 1991இல் அவரது தாயார் கலிதா ஜியா போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் தேர்தல் வியூகங்களை வகுத்தது தாரிக் தான். அந்த தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி அமோக வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பின்னர் அக்கட்சியினர் தாரிக்கை கொண்டாடத் தொடங்கினர். 2001இல் வங்கதேச தேசியவாத கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது தாரிக் ரஹ்மான் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற சூப்பர் பவராக உருவெடுத்தார். டாக்காவில் இருந்து அவரது அலுவலகமான ஹாவா பவன் 2வது நாடாளுமன்றமாக செயல்படுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. அரசியலில் அவர் மிக உயரத்தில் இருந்தபோது அவருக்கு டார்க் பிரின்ஸ் என்ற பெயரும் வந்தது. ஊழல் புகார்கள், ஷேக் ஹசீனா மீது கிரானைட் தாக்குதல் என பல சர்ச்சைகள் எழுந்தன. இதுவே அவர் 2007இல் கைது செய்யப்பட்டு பிறகு லண்டனுக்கு புலம்பெயரவும் காரணமாக அமைந்தது. 2008இல் லண்டன் சென்ற அவர் அங்கிருந்தபடியே கட்சியின் மூத்த துணைத் தலைவராகவும், பிறகு 2018இல் தனது தாயார் கலிதா ஜியா சிறைக்கு சென்ற பிறகு செயல் தலைவராகவும் உயர்ந்தார். 17 ஆண்டுகள் லண்டனில் இருந்து கொண்டே வங்கதேசத்தின் ஒவ்வொரு தெருவில் உள்ள தொண்டரையும் ஜூம் மற்றும் ஸ்கைப் வழியாக கட்டுப்படுத்தியதுதான் தாரிக் அரசியலின் மிகப்பெரிய மேஜிக். ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பிறகு தாரிக் ரஹ்மான் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் அவர் கடந்த டிசம்பர் மாதம் நாடு திரும்பினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வட்டார தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மரபணு ஆய்வகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து மரபணு ஆய்வகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குத்துவிளக்கேற்றி பணிகளை தொடங்கி வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இந்தியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டதாக கூறினார். சென்னை மதுரவாயில் அருகே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இஸ்திரி பணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். மதுரவாயில், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய நோட்டீஸ்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் கந்தநேரி அணைக்கட்டு சாலையோரத்தில் 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடியதை மக்கள் வியப்புடன் பார்த்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாம்புகள் 4 அடி உயரத்திற்கு மேலாக உயர்ந்து நடனமாடியது. சென்னை செம்பரம்பாக்கம் EVP பிலிம் சிட்டி பகுதியில் 11 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் குத்தகைக்கு விட்டு மோசடி செய்ததாக EVP சந்தோஷா ரெட்டி மீது ஆவடி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் புதிய வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே பண மோசடி வழக்கில் சிறையில் உள்ள அவரை இந்த நில மோசடி வழக்கில் கைது செய்த காவலர்கள் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அடுத்த பெருமாநகரத்தில் டிரான்ஸ்பார்மரில் பழுது நீக்கும் போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த தொழிலாளி சந்தோஷின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, நஷ்டீடு வழங்க வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நாச்சியார்பேட்டையில் உள்ள அகல்விளக்கு தயாரிப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பாத யாத்திரை நிகழ்ச்சியொட்டி தேவதாஸ் என்பவருக்கு சொந்தமான அகல்விளக்கு தயாரிப்பு குடோன் மூடி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்து 2 வீடுகளுக்கும் பரவியது. தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்த போதிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின.
புதுச்சேரியில் மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. துத்திப்பட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கர்நாடக அணிக்கும் 2ஆம் இடம் பிடித்த கேரள அணிக்கும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் நடிகர் சசிகுமார் ரசிகர்களுடன் அமர்ந்து தான் நடித்த மயிலாட் திரைப்படத்தை பார்த்தார். நடிகர் சசிகுமாரின் ரசிகர்கள் தாரை தப்பட்டை முழங்க பால்குடம் எடுத்து பின்னர் சசிகுமாரின் பதாகையில் பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் படம் முடிந்து வந்தவாசியில் உள்ள கலைஞர் சிலை அருகே அவர் ஏராளமான மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். திருவள்ளூரில் 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெறுகிறது. விழாவில் பேசும்போது இடையூறு செய்த சிறுவனை அமைச்சர் நாசர் நகைச்சுவையாக கடிந்து கொண்டார். கற்றலை உணர்ந்து தம்பி கொஞ்சம் அமைதியா அங்கே பா, அங்கே ஒருத்தர் ஒரு 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 அங்கே கம்முன்னு சொல்ல பிள்ளை, தம்பி கம்முடுறா, கொஞ்சம் கம்முன்றா தம்பி, ஒரு குடம் பாலுக்கு ஒரு சொட்டு உரமும் ஒரு மாதிரி கம்முடுறா, கொஞ்சம் கம்முட்டு முடிச்சிடலாம். ஆக இருக்கு அந்த டீனேஜ் வயசில் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிள்ளைகள் அர்த்தம், அந்த மாணவனுக்கு அர்த்தம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலைய சிசிடிவி பதிவுகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டதை மத்திய தடை அறிவியல் ஆய்வக நிபுணர் மதுரை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினார். சம்பவம் நடந்த 2020 ஜூன் 13 முதல் 22ஆம் தேதி வரையிலான பதிவுகள் மட்டும் ஹார்ட் டிஸ்கில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை குறித்த அறிக்கை தொடர்பாக முன்னாள் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பொன் இசக்கி வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுவரை மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பெறாதவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அணைக்கட்ட பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் பெண்களுக்கு 20 மாதங்களாக உரிமைத் தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள 5000 ரூபாய் தங்களுக்கும் வழங்கக் கோரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் காந்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து போராட்டம் நடத்தினர். ஊதியத்தில் தொழில் வரி பிடித்தம் செய்வதாக கூறி தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 25க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் தொழில் வரியாக தலா 1250 ரூபாய் பிடித்தம் செய்ததாக கூறப்படுகிறது. தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் எந்தவித பிடித்தமும் செய்யக்கூடாது என்று தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவையும் மீறியும் இந்த வரி பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. சென்னை குறுக்குப்பேட்டை அருகே 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் வாகனத்தை தாறுமாறாக இயக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னால் வந்து வழிமறித்த மினி லாரி ஓட்டுநர் வைரமுத்துவை தாக்கியதுடன் மாணவர்களை பாதியிலேயே இறக்கிவிட்டு ஆட்டோ ஓட்டுநர் தப்பியோடினார். உடன் வந்த முத்துராஜ் என்பவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மகளிரின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் கலைஞர் உரிமைத் தொகையை வரவு வைத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைச்சர்கள் தொடங்கி அதிகாரிகள் வரை யாரும் அறிந்திராத வகையில் டாப் சீக்ரெட்டாக நடந்த மிஷனின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஏழு பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நள்ளிரவில் செயல்படுத்தப்பட்ட மாஸ்டர் பிளான். 8 தேசிய வங்கிகள் மூலம் நிகழ்ந்த மாயாஜாலம். பக்கா பிளானுடன் செயல்படுத்திய முதலமைச்சர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒற்றை செயலின் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகையாக 3000 ரூபாயுடன் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 என மொத்தம் 5000 ரூபாயை வரவு வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். முதலமைச்சரின் இந்த திடீர் நடவடிக்கை துணை முதலமைச்சர் உதயநிதி, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் முக்கிய அதிகாரிகள் உட்பட 7 பேரை தவிர்த்து மற்ற யாரும் அறிந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது. ஏன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் உட்பட 2ஆம் கட்ட அமைச்சர்கள், அரசின் முக்கிய துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அறிந்திருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. வங்கிகளின் அலுவல் நேரம் தொடங்குவதற்கு முன்பாகவே மகளிரின் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்ட நிலையில் அதற்காக 8 தேசிய வங்கிகளுக்கு முதல் நாளே அலர்ட் கொடுக்கப்பட்டு 750 பேட்ச்களாக பணம் வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. காலை 6 மணி முதல் 11 மணிக்குள் மகளிரின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட நிலையில் வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின்
திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என மற்றொரு இன்ப அதிர்ச்சியை மகளிருக்கு வாக்குறுதியாக அளித்தார். முதலமைச்சரின் அந்த வீடியோவும் யாரும் அறிந்திராத வண்ணம் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தொழில் முனைவோருக்கான திட்டங்களை அறிவித்து மகளிரின் வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1,500 ரூபாயை முன்கூட்டியே வழங்க தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இதன் நீட்சியாக இலவசங்களை வாக்குறுதிகளாக அறிவிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை 3 நீதிபதிகள் அமர்வு மார்ச் மாதம் விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணைக்கு வரும் முன்பே தமிழ்நாடு அரசு அடுத்த 2 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து 5,000 ரூபாயை முன்கூட்டியே வரவு வைத்துள்ளது. அதே நேரம் மே 10ஆம் தேதியுடன் தற்போதைய அரசின் ஆட்சிக் காலம் நிறைவடைவதால் அந்த மாதத்திற்கான தொகை வரவு வைக்கப்படவில்லை. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகவும் அதற்கு முதல் நாளான 2வது சனிக்கிழமை வங்கி விடுமுறை என்பதையும் கருத்தில் கொண்டு 2 நாட்களுக்கு முன்பே பணத்தை வரவு வைத்து தனது அரசியல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார்.